ஓம் கணபதியே நமக, ஓம் முருகப்பெருமானே நமக, ஓம் ராகு கேது பகவானே நமக. வணக்கங்க. சென்னை சேத்துப்பட்டிலேருந்து ஸ்ரீ அகோரி நாம செல்வம் பாபா குருஜி சாமியார் பேசுங்க. இங்கே பாருங்க, கையில் ஸ்பேனர் வச்சுருக்கோம், கையில் சர்பம் வச்சுருக்கோம். வீட்டுக்கு தேவையான பொருள் தான். இப்போ ரொம்ப முக்கியமான தகவலுங்க. அதாவது குரு பயிற்சினா யாருங்க? குரு பயிற்சி வருதுன்னா குரு பகவானை தான் நம்ம வணங்குறோம். நவகிரகங்களை வடக்க நோக்கி இருப்பது குரு மட்டும்தான். வேற என்ன நவகிரகங்களும் இருக்காது. குருவை தான் நம்ம குரு பயிற்சியை நம்ம வணங்குறோம். அவர் தான் நம்மளுக்கு குரு. புரியுதா? நவகிரகங்கள் இருக்குதா பிரகஸ்பதி, அவர் தான் குரு. தட்சிணாமூர்த்தியை குருன்னு சொல்றாங்க. எப்படிங்க தட்சிணாமூர்த்தி குருவா ஆவாருங்க? நீங்க நல்லா சொல்லி பாருங்க. சிவபெருமானுக்கே அந்த நவகிரகங்களை இருக்கிற பார்த்தீங்கன்னா குரு, அவர் தான் குரு. விஷ்ணுவுக்கே அவர் தான் குரு. பிரம்மனுக்கே அவர் தான் குரு. சக்திக்கே அவர் தான் குரு. நவகிரகங்களை இருக்கிற பார்த்தீங்கன்னா குரு, அவர் தான் தெய்வங்களுக்கே குரு. எப்படி தட்சிணாமூர்த்திக்கு குருவாயிடுவாரு? தட்சிணாமூர்த்தி சிவனுடைய ஒரு அவதாரம். தியானத்தில் வந்த ஒரு அவதாரம் தான் தட்சிணாமூர்த்தி. சிவனுடைய ஒரு அம்சம். புரியுதா? சிவனுடைய அவதாரத்தில் அதுவும் ஒரு அவதாரம். ஆனால் தட்சிணாமூர்த்திக்கும் குரு பகவானுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுங்க. புரியுதுங்களா? அவர் வேலைக்கிழமைனா தட்சிணாமூர்த்தியை போய் அவர் தான் குரு சொல்லி கொண்டக்கடலை மாடெல்லாம் போட்டு வணங்குறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. நவகிரகங்களில் இருக்கிற குரு பகவான் தான் குரு. அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவருக்கு தான் கொண்ட கடலை போட்டு வியாழக்கிழமைனா நம்ம குரு பகவானா வணங்குறோம். தட்சிணாமூர்த்தி குரு பகவானே கிடையவே கிடையாது. இதை பொய்யான தகவல் கொடுக்குறாங்க. குரு பயிற்சி அப்போ கூட தட்சிணாமூர்த்தியை வணங்குறாங்க. வியாழக்கிழமையில போய் தட்சிணாமூர்த்தியை வணங்குறாங்க. அவர் குரு பகவானே இல்லைங்க. அவரு நவகிரகங்கள் இருக்காரு பார்த்தீங்களா? குரு பகவான் பிரகஸ்பதி, அவர் தான் குரு. இன்னொரு தகவல் சொல்லிட்டா, அந்த தட்சிணாமூர்த்திக்கு யாரு குருன்னு கேட்டீங்கன்னா இந்த குரு தான். தட்சிணாமூர்த்திக்கு இந்த நவகிரகங்கள் இருக்காரு பாருங்க குரு, அவர் தான் தட்சிணாமூர்த்திக்கே குரு. அப்படி இருக்கும்போது தட்சிணாமூர்த்தி எப்படி குருவா வருவாருங்க? தட்சிணாமூர்த்திக்கு இவர் தான் குருன்னா அப்போ இவர் எப்படி குருவா வருவாரு? இது நல்லா புரிஞ்சுங்க. தட்சிணாமூர்த்தி குரு பகவானே கிடையாது. அவர் குருவே கிடையாது. சிவனுடைய அவதாரம், சிவனுடைய அம்சம் அவரு. புரியுதுங்களா? அவ்வளவுதான். அவரு குரு பகவான் கிடையவே கிடையாது. தட்சிணாமூர்த்தியை குருன்றதால வேலைக்கிழமை வணங்குறாங்க. தட்சிணாமூர்த்தி எல்லா நேரத்திலையும் வணங்கலாம். அதை நான் தப்பா சொல்ல. தட்சிணாமூர்த்தி வேலைக்கிழமை இல்லை, நீ வேலைக்கிழமை கூட வணங்க, எல்லா நேரத்திலும் வணங்க. ஆனால் அவரை வியாழக்கிழமை குரு நாள் குரு பகவான் சொல்லிட்டு வணங்கக்கூடிய குரு பகவான் வேலைக்கிழமையில தட்சிணாமூர்த்தியை வணங்குறாங்க. இவர் தான் குரு பகவான்ன்றாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. இந்த தட்சிணாமூர்த்திக்கே நான் சொல்றேன், இந்த தட்சிணாமூர்த்திக்கே குரு யாருன்னு கேட்டீங்கன்னா நவகிரகங்களில் இருக்கிற பிரகஸ்பதி குரு தான். சிவனுக்கும் பிரம்மனுக்கும் விஷ்ணுக்கும் சக்திக்கும் எல்லாருக்குமே குரு பகவான் யாருன்னு கேட்டா இந்த பிரகஸ்பதியா இருக்கக்கூடிய குரு பகவான் தான். புரியுதா? தேவகுரு. புரியுதா? தேவகுரு தான் இந்த குரு பகவான். ஆகையால குரு பகவான்ன்றது வேற, தட்சிணாமூர்த்தின்றது வேற. ரெண்டுமே ஒப்பிட்டு தட்சிணாமூர்த்தி குருன்னு சொல்லாதீங்க. குருவா இருக்கக்கூடியதான் பிரகஸ்பதியா இருக்கக்கூடியதான் தேவகுரு தான் குருங்க. ஆகையால